தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதிரிகளை வெல்ல காளி மந்திரமும் எந்திரமும் தாங்க பார்க்க போறோம். இந்த காளி மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எதிரி தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா இவங்க சாதாரணமான ஆளே கிடையாது. காளியோட ஆட்டத்துக்கு யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இந்த காளியை எப்படி வழிபடணுன்றது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய குடும்பங்களை எதிரிகள் கையிலேருந்து காப்பாற்றுவாங்க. எதிரி தொல்லை இருக்காதுங்க. நீங்கள் நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். உங்கள் குடும்பத்துக்கு இவங்க காவல் தெய்வமாக நிச்சயம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏவல் பில்லி சூனியம் செய்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா கூட இவங்க போய் அடிச்சுட்டு வருவாங்க. அவன் 2வது உங்கள் தலையை தூக்கி நீங்கள் இருக்கிற இடத்த கூட அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். தைரியமாக இந்த காளி பூஜையை நீங்கள் செஞ்சு முடிங்க. உங்களுக்கு காவலாக அந்த அம்மா நிற்பாங்க. இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு நல்ல நாள் அமாவாசையில், ஒரு நல்ல அமாவாசை நாள் ஒரே நாளில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். மற்ற நாள் என்றைக்கும் செய்யக்கூடாது. அந்த அமாவாசை நாள் ஒரே நாளில் தான் நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இது தாங்க காளியோட எந்திரம். இந்த காளியோட எந்திரத்தை ஏற்கனவே நான் யூடியூப்பில் கொடுத்துருக்குறேன். இது ஈஸியாக இருக்குதுன்றதுனால மறுபடியும் கொடுக்குறேன். இல்லை வேறு ஏதாச்சும் காளி எந்திரம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு வேறு காளியோட எந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் தரேன். இந்த எந்திரத்தை 6x6 சைஸில் நீங்கள் வரைஞ்சிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அமாவாசை நாளில் இது வரைஞ்சிக்கின்னு கிழக்கு முகமாக நீங்கள் உட்காரணும். நான் சொல்கிறது வீட்டு உள்ளே செய்யக்கூடாது, மாடி மேலே தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா ஆத்தங்கரை சுடுகாட்டில் தான் செய்யணும். இந்த 3 இடத்த தவிர குளத்தங்கரை, இந்த 4 இடத்த தான் செய்யணும். வீட்டு மாடி மேலே ஆத்தங்கரை, குளத்தங்கரை, அதே மாதிரி சுடுகாடு, இந்த 4 இடத்துல தான் செய்யணும். மற்ற வீட்டு உள்ளே செய்யக்கூடாது. ஏன்னா சின்ன பசங்க இருக்கிறாங்க, ரொம்ப இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிபட்டு போயிடும். சரிங்களா? அதனால் வீட்டில் செய்யக்கூடாது. இப்போது அமாவாசை நாளில் இந்த 6x6 இந்த எந்திரத்தை 6x6 சைஸில் வரைஞ்சிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்துக்கின்னு கீழே எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தர்பப்பாயோ இல்லை ஏதாச்சும் போகிறப்பாயோ இல்லை ஏதாச்சும் கோணிப்பை போட்டு உட்காந்துக்கின்னு உங்களுக்கு முன்னாடி அகல் விளக்கு எரியணும். படையல் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான படையல்லாம் இல்லை, சிம்பிளான படையல் தான். வெத்தலை பாக்கு, பொரிக்கடலை, அவுள், அச்சு வெல்லம், அவ்வளோதாங்க. தேங்காய் உடைச்சி வைக்கணும், கற்பூரம் எரியணும், ஊதுவத்தி எரியணும், அவ்வளோதான். விளக்கு எரியணும். மண் அகல் விளக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊதுவத்தியும் கற்பூரமும் எரிஞ்சிக்கினே இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுக்கு சிகப்பு கலர் பூ தான் பயன்படுத்தணும். சிகப்பு கலர் பூ கண்டிப்பாக, சிகப்பு கலர் பூ மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும், வேறு எந்த பூவும் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அதுக்கு மல்லிகைப்பூ யூஸ் பண்ணணும். அந்த விநாயகருக்கு மட்டும் மல்லிகைப்பூ யூஸ் பண்ணணும். அப்படி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் எங்கே பூஜை பண்ணாலும் காளியோட ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுங்கள். காளி ஃபோட்டோ வேணும். காளி ஃபோட்டோவுக்கு சிகப்பு கலர் பூ கண்டிப்பாக வைக்கணும். அப்படி காளி ஃபோட்டோ இல்லாதவங்க இந்த எந்திரத்துக்கே வச்சு பூஜை பண்ணுங்கள். ஏன்னா எந்திரம் தான் தெய்வம். சரிங்களா? சில பேர் மனசில் நினைக்கிறதுக்காக அந்த காளியோட ஃபோட்டோவை வச்சு அந்த உருவத்தை மனசில் நினச்சி செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அது பார்க்க பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபோட்டோ வச்சு செய்யுங்க, இல்லை ஃபோட்டோ இல்லாதையும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இந்த பொருளெல்லாம் தயாராக இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்குங்க. பார்த்துட்டு விநாயகர் பூஜை முதல்ல விநாயகருக்கு வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது எல்லாத்தையும் தயாராக இருக்குதான்னு பார்த்துக்கின்னு அப்புறம் இந்த பூஜையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பூஜை முறைகளை கையாளும் போது கவனமாக தேவை. இந்த பூஜையில் செய்கிறதுக்கு முன்னாடியே உடல் கட்டு கண்டிப்பாக போடணும். உடல் கட்டு போடாத நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா எதிர்க்க வரப்போகிறது காளி. அதனால் உடல் கட்டு போடாத நீங்கள் செய்யக்கூடாது. உடல் கட்டு மந்திரம் சித்தி பண்ணியிருக்கணும். இல்லை உடல் கட்டு தண்ணியிலையாவது உருவேற்றி வச்சுருக்கணும், இல்லை விபூதியாவது உருவேற்றி வச்சுருக்கணும், இல்லை எலுமிச்சம்பழத்துலையாவது நீங்கள் உருவேற்றி வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு கனிகளில், பழங்களில் உருவேற்றி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நிச்சயம் நம்மளுக்கு அடிபடும். அதனால் அதில் கவனமாக இருங்க. உடல் கட்டு இல்லாத நீங்கள் செய்யக்கூடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு தடங்கல் வருது, ஏதாச்சும் ஒரு பொருள் மிஸ் ஆகுதுன்னா
அதை அந்த பூஜையை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் எதுவும் இது பண்ண வேணாம். அந்த இயந்திரத்தில் சக்கரம் கொடுத்துருந்தோம்ல, அந்த சக்கரத்துக்கு கீழே 4 மூலைக்கும் எதிரிகளோட பெயர் எழுதுங்க. இல்லை பின்பக்கம் எழுதக்கூடாது. எதிரிகளோட பெயர் வந்து நீங்கள் 4 மூலையிலும் எழுதணும். சரிங்களா? 4 மூலையிலும் எழுதிட்டு அந்த எந்திரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்திரத்துக்கும் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோக்கும், விநாயகருக்கு மட்டும்தான் மல்லிகைப்பூ, மிச்சம் எல்லாத்துக்குமே சிகப்பு கலர் பூ. நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசை ஒருநிலைப்படுத்தி, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணி இருக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து தெளிவாக மனப்பாடம் பண்ணி இருக்கணும். சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. எந்த இடத்துல எழுப்பி கேட்டாலும் நீங்கள் தெளிவாக சொல்லணும். அதிகப்படியாக வீட்டில் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் தான் நீங்கள் சொல்லணும். இல்லை மாடி மேலே போயிட்டு சொல்லணும். சரிங்களா? வீட்டுக்குள்ளே சொல்லக்கூடாது. நைட்டில் சொல்லாதீங்க. ஏன்னா நைட்டில் சொன்னீங்கன்னா அந்த அம்மா ஒரு சில நேரத்தில் வந்துட்டாங்கன்னா அந்நேரத்துக்கு உங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாது. அப்போது பெருமூச்சு விடுற சத்தம் அதிகமாக இருக்கும். அதை கேட்டு நீங்கள் பயந்துருவீங்க. அதனால் வீட்டில் நைட் டைமில் சொல்லாதீங்க. பகலில் சொல்லிவிட்டு ஒரு 11 வாட்டி விநாயகர் மந்திரம், எந்த விநாயகர் மந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, காளி மந்திரத்தை சொல்லிவிட்டு 11 வாட்டி விநாயகர் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு கை கால் மூஞ்சி கழுவின்னு வாங்க. ஏன் நான் விநாயகர் மந்திரம் சொல்கிறேன்னா, இந்த காளி ஆவேசமாக வர்றவங்களே சாந்தப்படுத்தக்கூடிய ஒரே ஆள் விநாயகர் தான். அப்போ விநாயகரை கூப்பிட்டிங்கன்னா உடனே சாந்தமாக்கி விட்ருவாரு. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். தைரியமாக செய்யுங்க. உடல் கட்டு அவசியம். சரிங்களா? இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்தபடி அந்த எந்திரத்துக்கு சிகப்பு கலர் பூவால் அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை செஞ்சுட்டு தீபதூபங்கள்லாம் காட்டி முடிச்சுட்டு நெய்வேத்தியெல்லாம் படைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே இருக்கிறத எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த எந்திரத்தையும் சரிங்களா, அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு உருவேற்றிருப்பீங்க. அந்த எலுமிச்சம்பழம் அதான் கூட வந்து தும்பட்டிக்காய், அப்புறம் அந்த ஓமத்தங்காய், இது எல்லாமே சேர்த்து ஒரு கருப்பு கலர் துணியில் மஞ்சள், குங்குமம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரியோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ போடுங்க. இல்லைன்னா வேண்டாம். இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அதில் போடுங்க. போட்டுட்டு துணி மூட்டையாக கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கருப்பு கலர் துணி மூட்டையாக போட்டு கட்டிட்டு சுடுகாட்டில் யாராச்சும் இறந்துருப்பாங்க, 6 மாதத்துக்குள் இறந்த சமாதிக்கு கீழே காலடியில் இதை வந்து புதைச்சிருங்க. புதைச்சிட்டு கற்பூரம் கொளுத்திட்டு பூ போட்டுட்டு மண்ணை தள்ளி மூடிட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று அடித்து உடைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக கை கால் மூஞ்சி கழுவிக்கின்னு நேராக போங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா எதிரி வந்து அந்த அம்மா வந்து ஒரே நாளில் அது வசியமாயிடும். இது வந்து மந்திரங்கள் வந்து நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு 108 தான் சொல்ல போகிறீங்க. அதிகமாகலாம் கிடையாது. 108 தான் சொல்ல போகிறீங்க. ஏன்னா அந்த கூப்பிட்ட உடனே வரக்கூடிய ஆட்களுங்க இவங்க. அதனால் வந்து நீங்கள் 108 தான் சொல்ல போகிறீங்க. 108 முறை உருவேற்றினாலே போதும். அதிகமாகலாம் தேவையில்லை. ஏன்னா அதிகமாக பண்ணால் நம்மளுக்கு அது சிக்கலில் கொண்டு வந்து நிறுத்தும். அதனால் 108 போதும். இதை எடுத்து போய் கோரியாண்ட புதைச்சிட்டு நீங்கள் கை கால் மூஞ்சி கழுவிக்கின்னு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போயிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா எதிரி வந்து அடியோடு அழிஞ்சிருவான். எதிரி தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். உங்களுக்கு எந்த வித தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே அஞ்சு நடுங்குவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை அவங்க பயப்படுவாங்க. அப்படி ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா வந்து நான் சொல்கிறது ஒரு பாகம் தான். அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது இது. அதனால் வந்து நீங்கள் நிச்சயம் இதை செய்யுங்க. உங்களுக்கு காவலாக நிற்கும். எந்த பிரச்சனையும் வரவிடாது. எந்த தீய சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவிடாது. இந்த பூஜை முறைகளை செய்கிறதுக்கு உங்களால் முடியலன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சு தரோம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ன்ற பெல் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.